ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரம் முழுவதுமே உற்சாகமா இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொண்டு சமாளிப்பீங்க. புதியவர்களின் அறிமுகம் அதனால நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலைமை திருப்தி தருவதா இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் கூடும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்க கூட பணிபுரியறவங்க உங்களின் விருப்பப்படி நடந்துக்குவாங்க. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க. சிலர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு கடன் முயற்சியில இறங்குனாலும் சாதகமான பதில் கிடைக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பரபரப்பான வாரங்க இது. ஆன்மீக பணிகள்லையும் ஈடுபடுவீங்க. அலுவலகத்துல வழக்கம் போலவே காணப்படுங்க. தன்னை மறந்து அழக ரசிக்கும் இயல்பு கொண்ட ரிஷபராசினருக்கு இந்த வாரம் எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள்லாம் செயல்படுத்துவீங்க. ராசி அதிபதி அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உயர்த்துவார். நெருப்பு மருத்துவ தொழில்துறை தடை கடந்து வெற்றியடையும். லேத்து ஆலோசனை மருத்துவ உபகரண வியாபாரம் முன்னேற்றம் பெறுங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிட சிக்கல்களுக்கு விலகி ஆதாயம் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் விருத்தி பெறுங்க. ஷேர் மார்க்கெட் அரசு துறை இரும்பு கட்டிடப் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகளில் லாபம் தருங்க. மாணவர்கள் உயர் மதிப்பெண் பெற தேவையான ஆலோசனை பெறணும். இருமல் காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு அகலுங்க. இரவு அதிக நேரம் கண் விழிக்கிறத தவிர்க்கணும். நீங்க கோயில் வாசல்ல உள்ள வறியவர்களுக்கு பொருளுதவி அன்னதானம் அளிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் இந்த வாரம் மிதமான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்கள்ல வேலை போராட்டமா இருக்கும். சில இடங்கள்ல சவால் அதிகமா இருக்கும். உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சரியா இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல கவனமா ஈடுபடணும் நீங்க. குடும்பத்திலிருந்து வந்த மன கஷ்டமெல்லாம் நீங்கி சந்தோஷம் கொஞ்சம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால பிரச்சனைகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உயர் அதிகாரிகளிடம் பொறுப்பா நடந்துக்கணும் நீங்க. திறமைய வெளிப்படுத்தணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட இறுக்கமான நிலை காணப்படுங்க. வியாபாரத்தில் வருமானம் சுணக்கமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்குங்க. பிள்ளைகளால் திருப்தியான செய்தி வந்து சேரும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக உழைக்கணும் நீங்கள். பண வரவை அதிகப்படுத்தணும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை சிரமத்துடன் பெறுவாங்க. உழைப்பை வெளிப்படுத்தி நன்மை அடைவாங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வருங்க. புதன் 6ல் இருக்கிறதால தடைப்பட்ட காரியங்கள்லாம் புத்திசாலித்தனமாக முடிப்பீங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பண பரிவர்த்தனை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அனாவசியமான செலவு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபடணுங்க. பண விஷயத்தில் மிக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்துல இருக்காருங்க. ராசியை செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால பார்க்கறாரு. காரிய தடைகள்லாம் நீங்குங்க. திட்டமிட்டபடி எல்லாம் நடக்குங்க. கடன் தொல்லை குறையும். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருந்து வந்த தடைகள்லாம் அகலும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடைபெறுங்க. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்துல சிக்கினாலும் சாமர்த்தியமா மற்றவங்கள முன்னிறுத்தி தான் தப்பிச்சு கொள்ள வேண்டியது வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க நேரிடுங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் வளர்ச்சியில இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்குங்க. செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவங்களால ஏற்பட்ட தொல்லையெல்லாம் நீங்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. சூரிய பகவானால மனக்குழப்பம் உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால நீங்க எடுக்கும் வேலை வெற்றியா முடியும். ஒரு சிலர் உங்களை விமர்சனம் செய்வாங்க.
மேலும் நல்ல மனிதர்களின் தொடர்புகள் மனசுல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுங்க. வாழ்க்கையில உங்கள் திறமையால நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க. தொலைதூர பயணங்களின் மூலமா நன்மை ஏற்படுங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிக்க முயல்வீங்க. தொழில்ல புதிய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலமா வருமான வாய்ப்புகள்லாம் பெருகுங்க. அடிக்கடி கோபப்படுறது குறைச்சா குடும்பத்துல குழப்பங்கள்லாம் குறையுங்க. தாய் வழி உறவுகளால தேவையற்ற தொல்லைகள்லாம் ஏற்படலாம். எதிரிகளை சுலபமா வெல்லும் திறன் உங்களுக்கு இப்போ ஏற்படுங்க. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுங்க. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு இப்போ உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் விருந்தினர் வருகையால வீட்டில் சந்தோஷம் பெருகுங்க. சினிமா பொழுதுபோக்குகள்ல என செலவுகளுக்கும் குறைவு இருக்காது. தந்தை வழி உறவுகளால அனுகூலம் ஏற்படுங்க. குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கல்லூரி கட்டணங்களுக்கான வங்கி உதவிகளுக்கு முயற்சித்தா தேவையான கடன் உதவிகள்லாம் இப்போ இந்த வாரம் வந்து சேரும். பணிபுரியும் இடத்துல எப்போதுமே பண விஷயத்துல சிந்தனையுடன் இருப்பாங்க. கோபத்தை அடக்கி குடும்பத்துடன் அனுசரித்து போறது நல்லது. அரசாங்க துறைகள் மூலமா எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேருங்க. சில விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமா வருமானம் ஈட்டுறது உறுதிங்க. குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமா இருக்கிறதால பொன்பொருள் சேருங்க. குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. வேலைக்காக முயற்சித்தவங்கெல்லாம் எதிர்பார்த்த தகவல் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெருக்கடி விலகும் நாளுங்க. தொழில் முன்னேற்றம் அடையும். மேலும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை இந்த வாரம் காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடுங்க. உங்கள் சொல்படி பிள்ளைகள்லாம் நடந்துக்கிறது மனசுக்கு இதமளிக்கும். மிருகசீரிஷம் 1 2 பாதங்கள் இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிட்டும் உங்களுக்கு. புதிய சாதனைகள் புரிந்து மற்றவங்களின் பாராட்ட பெறுவீங்க. தன வருமானம் கூடுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் சம்பந்தமான நற்செய்திகள்லாம் வந்து சேருங்க இந்த வாரம். விற்பனை திறமைகளை காட்டி தங்கள் லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. அரசு அதிகாரிகள்லாம் சந்திப்பு அனுகூலமா இருக்குங்க. புதிய பெண்களின் நட்பு மன களிப்பை தரும். மனைவியிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்களும் ஏற்படலாங்க. திடீர் செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. வார கடைசியில புதிய முயற்சிகள் மூலமா தனவரவு அதிகரித்து எல்லா நன்மையாவே நடக்குங்க. மேலும் செவ்வாய் பகவானால செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க போட்டியாளர்கள் உங்களிடம் சமாதானத்துக்கு வருவாங்க. வழக்கு விவகாரம் இந்த வாரம் வெற்றியா முடியுங்க. இந்த வாரம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. நிதானமா பேசுறது உங்களுக்கு நன்மையை தருங்க. பணவரத்து திருப்தி தரும் விதமா இந்த வாரம் இருக்க போதுங்க. எதிர்பார்த்த தகவல்கள்லாம் உங்களை தேடி வருங்க. பரிகாரமா நீங்க ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்க. கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். சுகஸ்தானத்துல சுக்கிரன், 2ல குரு, 10ல சனி ராகு என பரவசமான அமைப்பு இருக்குங்க. 6ல செவ்வாய் சுறுசுறுப்பை தந்து வெற்றியை தேடித்தரும். 2ல குரு இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல்கள்லாம் சுமூகமா இருக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. தொழில் அமைப்புகளில் புதிய சிந்தனை பிறக்குங்க. முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வீங்க. பங்கு சந்தை முதலீடுகள் ஓரளவு லாபகரமா இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்குங்க. பொறுப்புகள்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. தொழில் போட்டிகள் குறையுங்க. சகோதர உறவுகள் சுமூகமா இருக்கும் இந்த வாரம். தகவல் தொழில்நுட்ப துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. ஆலய வழிபாட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க. துணிவான முடிவுகளை எடுப்பீங்க. நீங்க எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா மறைமுக எதிர்ப்புகள்லாம் மன சங்கடத்தை தருங்க. வாகனங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பரிசோதிச்சு எடுக்கிறது நல்லதுங்க. 4ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சனி ராகு பார்வையோட இருக்கிறதால எச்சரிக்கையா இருக்கணுங்க. தாயாரின் உடல் நலன்லையும் கவனம் செலுத்தணும். வம்பு வழக்குகள்லாம் வருங்க. கவனமா கையாளலாம் சிக்கல்கள் தான் வந்து சேருங்க. மேலும் சந்திர மௌலீஸ்வரரை வணங்கும் போது சகலமும் நன்மையா நடக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.